வணக்கம். எல்லாரும் உள்ளார என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அன்ஷிதா வந்திருக்காங்க. அன்ஷிதா வந்தது மட்டும் இல்லாமல் சில வேலைகளையும் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ஒரு மிகப்பெரிய அநியாயம் சௌந்தர்யாவுக்கு நடக்கிறதா மாதிரியும், சௌந்தர்யா அழுதுகிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வெளியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அது சொன்னதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் உண்மையிலே பிஆர் இருக்கிறது, ஹவுஸ்குள்ளரே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். அவருக்கு முழு பிஆராக இருக்கிறது ரவீந்தர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒயிட் வாஷிங் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இவங்க 2 நபர்களை இப்படி போர்ட்ரேயல் பண்ணுறாங்க. அதில் ஒரு நபர் இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன் மேலே தன்னம்பிக்கையெல்லாம் இழந்து முழுக்க பணத்தை மட்டுமே நம்பி முழுக்க பிஆர் கூட்டத்தை மட்டுமே நம்பி உள்ளார வந்த நபர். அதனால தான் 3 வாரம் எந்த வேலையும் பண்ணலைனாலும் தொடர்ந்து முதல் இடத்துல காட்டப்பட்டாங்க. அது உண்மை அப்படின்னு உள்ளார உள்ள கண்டஸ்டண்ட்டையும் நம்ப வைக்கப்பட்டுச்சு, வெளியில் உள்ள ஆடியன்ஸையும் நம்ப வைக்கப்பட்டுச்சு. இது பத்தாது அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோடில் கொடுத்தப்பட்ட கிளாப்ஸ் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஹோஸ்ட் பண்ண சப்போர்ட் ஆகட்டும், இது எல்லாமே முதல் 3 வாரங்களில் முக்கால்வாசி உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட்கள் மனசுலேயே வந்து சௌந்தர்யா தான் இப்போ வின்னர் அப்படின்னு அவங்களோட தன்னம்பிக்கையை உருகொலைய வச்சிருச்சு. ஆனால் இந்த சைடு தன்னோட உழைப்பு மட்டுமே நம்பி அந்த 3 வாரங்களில் முக்கால்வாசி கண்டஸ்டன்ட் அவங்களோட ஹோப்பை இழந்தாலும் தன்னோட ஹோப்பை இழக்காமல் தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்க முத்துக்குமரன். இந்த முத்துக்குமரன் இந்த 100 நாட்கள் ஆகி கூட இந்த பணத்தோடையும் இந்த அதிகாரத்தோடையும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதாங்க இருக்குது. நான் உண்மையிலே இந்த இடத்துல வந்திருக்கேன் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கம்பேர் பண்ண முடியுமா? சரி, உள்ளார உள்ள டாஸ்க் எடுத்துக்கலாம், இல்லைனா உள்ளார இவங்க போட்ட உழைப்பு எடுத்துக்கலாம். சௌந்தர்யா பண்ணதையும் முத்துக்குமரன் பண்ணதையும் முதல்ல கம்பேர் கூட பண்ண முடியுமா? ஆனால் இருந்தாலும் இந்த நபர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை அப்படிங்கிறதுனால, ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால இவ்வளோ உழைப்பை போட்டும் அவருக்கேற்ற அந்த ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. இது பத்தாது அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு ஆளும் அது மாதிரி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு கேவலமான விஷயம். இதில் கொடுமை என்னென்னா, அன்ஷிதா சொல்கிறாங்க உள்ள ரவீந்தர் வந்து ஒரு பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அது காசு கூட்டின கூட்டம். விளாட்றதுக்கு முன்னாடியே காசு கொடுத்து தான் முதல் இடத்துல இருக்கேன்னு ஒரு பிரமையை ஏற்படுத்தின ஒரு கூட்டம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்லாம் டாப் பொசிஷனில் காட்டி மக்களை நம்ப வைக்கிற ஒரு விஷயம். இங்கே ரவீந்தரை ஏன் இன்னும் ஒரு ரிவ்யூவராகவே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. உள்ளார போகிற ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு ஃபேவரட்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அன்ஷிதா வந்து பிஆர்னு சொல்லிடலாமா? இங்கே அந்த ஒரு ப்ரொபகண்டா நடந்துகிட்ருக்கு. ரவீந்தர் வந்து அவர் ஒரு ரிவ்யூவர், அவர் உள்ளார போய் பிஆர் வேலை பண்ணுறாருன்னு. அங்கே உள்ள எல்லாருமே அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் காட்டிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா ஒரு பக்கம் தூக்கி நிறுத்தி அவங்களோட பொய்கள் அவங்களோட தவறுகள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த மறைக்கிற வேலை எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்களை எல்லாரையும் புட் டவுன் பண்ணிகிட்டு இருக்க வேலை நடந்துகிட்ருக்குங்க. ஜாக்லினுக்கு அவங்க உழைப்பு போட்டு அந்த இடத்துல இருக்காங்க, ஆனால் அதற்கான ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் வந்து அவங்களுக்கு காட்டப்படுதா? காட்டப்பட மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பவித்ரா என்ன தான் நீங்கள் குறை சொன்னாலும் அந்த பொண்ணு இந்த நாள் வரைக்கும் அங்கே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி உள்ளார வேலை நடந்துகிட்ருக்கா, இல்லை பிக் பாஸ் டீம் அந்த வேலையை பண்ணுறாங்களா? பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கும்போது இவரும் பிஆர் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இவரோட உழைப்பை இவரோட வெற்றியை கொச்சைப்படுத்துகிற வேலை நடந்துகிட்ருக்கு தெரியுமா? இதுக்கு பிக் பாஸ் டீம் உண்மையிலே தலை குனியணும். இதுக்கு உள்ளார உள்ள ஹோஸ்ட் உண்மையிலே தலை குனியணும். ஏன்னா வெளியில் உள்ள மக்கள் மூளை செலவு பண்ணுறாங்க. ரொம்ப அசால்ட்டாக ஒருத்தரோட உழைப்பை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. அவங்க மூஞ்சி ஃபுல்லாக கில்ட் இருக்குங்க. சௌந்தர்யா முகத்து முழுக்க கில்ட் இருக்குது. அவங்களோட அழுகையே ஒரு ஃபேக்கான அழுகை. நீங்கள் ஏதாச்சும் அழும்போது ஐயோ என் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கா அப்படின்னு கேட்க தோணுமாங்க? தொண்டையை உடச்சிட்டு அழுதான் தெரியுமா? தீபக்கோட இதப்போ எவிக்ஷன் அப்போ முத்துக்குமரன் அதுதாங்க அழுகை. உங்களுக்கு எப்போ தொண்டையை அடைச்சிக்கிட்ட அழுவுங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியும் உண்மையிலே அழுதவங்களுக்கு எது உண்மையான அழுகை அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரிலாம் ஒரு கேவலமான விஷயத்த இந்த ஷோவை நடத்துகிற டீமே பண்ணுறது, இன்னொரு பக்கம் ஹோஸ்ட் பண்ணுறது உண்மையிலே கொடுமையான விஷயமா இருக்குது. இட்ஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட்.
ஒருத்தன் வந்து அவ்வளோ உழைப்பை போட்டும் இந்த கூட்டங்களுக்கு நடுவில் 105 நாளும் வந்து தன்னோட உழைப்பை கத்தி கத்தி சொல்ல வேண்டிய அந்த மஞ்சளை சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நாங்களாம் கத்தி கத்தி பேசினா தான் இங்கே வந்து மக்களுக்கு கேட்கும் அப்படின்னு. அந்த வேலையை தான் உலர் முத்துக்குமரன் 100 நாட்கள் கடந்தும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பொங்கல் நாளில் இது மாதிரி ஒருத்தரோட கடின உழைப்பை அசிங்கப்படுத்துகிற வேலையை பண்ணுறீங்க தெரியுமா, உண்மையிலே நீங்கள் இதுக்கு வந்து அசிங்கப்படணும், வெக்கப்படணும். மக்கள் ஆனால் புரிஞ்சுக்குவாங்க. வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.